அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பாலியல் குற்றம் நடந்திருக்கு. இதுவரை நாம் பேச்சு கொடுக்கிற தருணம் வரைக்கும். ஓகே. சோ அப்ப தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களோட வருகையை நீங்க இப்போ வரைக்கும் லிட்டரலி வரவேற்கிறீங்க. அவர் வர்றது நமக்கு பிரச்சனை இல்லையே. பிப்ரவரி மாசமே வந்துட்டாரு. நாங்க எதிர்க்கலையே. திமுக அதிமுக தான் நமக்கு எதிரிகள். விஜய் எல்லாம் நமக்கு வந்து எதிரி எல்லாம் கிடையாது. இதுவரைக்கும் ஊடகங்கள் வந்து விஜய் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டு ஏன் வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்க முடியும்? அந்த விகடன் மேடை உரையா இருக்கட்டும், இல்ல மாநாட்டு உரையா இருக்கட்டும், ஏற்கனவே தயாரிக்கப்படும் தயாரிப்புகள் எதுவும் இன்றி எல்லா தலைவர்களும் பேசுறாங்களா? பேசணும் இல்ல பேசுறாங்களா? பேசணுங்கிற தமிழக வெற்றி கழகத்தின் வருகை எந்த விதத்திலையும் நாம் தமிழரை பாதிக்கல, சுத்தமா ஒரு துளி கூட. எங்களுக்கு என்ன பாதி? அது விஜய்க்கு தான் பாதி. விமர்சனங்களை எப்படி பாக்குது நாம் தமிழர் கட்சி? இதை நாங்க அந்த பொருட்படுத்தவே இல்லை. எங்களை வந்து இந்த விமர்சனங்கள், இந்த அவதூறு பரப்பு, விமர்சனம் கூட கிடையாது, அவதூறு பரப்பு. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கு அந்த வெற்றி கிடைக்கும்? மக்கள் வரக்கூடிய 2026 சாத்தியப்படுத்துவாங்க, கொடுப்பாங்க. ஒருவேளை வெற்றி வாய்ப்பு தவற விடும் பட்சத்தில் என்ன காரணமா இருக்கலாம்? இல்லை, மக்களோட அரசியல் புரிதல்ல குறைபாடு இருக்கு, அப்படிதான். இப்போ 10 ஆண்டுகள் என்ன அரசியல் புரிதல் உருவாக்கும்? உட்கட்சி பூசல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சில நாட்களாக தொடர்ந்து நாம் தமிழகத்துல நிறைய உறுப்பினர்கள் வெளியேறது, நிர்வாகிகள், மாவட்ட ரீதியான நிர்வாகிகள் இது சரியா இயங்கலை, சில சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கு, இது எங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வெளியேறிட்டு இருக்காங்க. இதை எப்படி கையாளுது நாம்? இல்லை, இது வந்து ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு போலியான கருத்துருவாக்கம், ஒரு ஊடக கட்டமைப்பு. ஆனா 4 பேர் வெளில போறாங்கன்னா 40 பேர் உள்ள வர்றாங்க, 400 பேர் உள்ள வர்றாங்க, 4000 பேர் கூட உள்ள வர்றாங்க. மதிமுகவோ மக்கள் நீதி மையமோ கட்சியோட வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டுச்சு, முடிஞ்சு, வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. உளவுத்துறை, காவல்துறை செய்து சேர்ந்துக்கிட்டு கட்சியை விட்டு வெளியேறாங்களா, அவங்கள பாரு, கண்காணிச்சு அவங்கள பேட்டியை எடுத்து போடு அப்படின்னு இதை வந்து காவல்துறை ஒரு வேலையாவே செய்து கொண்டிருக்கு. உளவுத்துறை வேலையா செய்து கொண்டு நாட்டுக்கு தாடியதுக்கு, நாட்டுக்கு ஆடினதுக்கு இப்ப கட்டின பயன். மதிமுகவோ மக்கள் நீதி மையமோ கட்சியோட வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டுச்சு, முடிஞ்சு, வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. மைக் ஸ்டார் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணவன் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினர், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகச்சிறந்த பேச்சாளர், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோ அப்ப தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களோட வருகையை நீங்க இப்போ வரைக்கும் லிட்டரலி வரவேற்கிறீங்க. அவர் வர்றது நமக்கு பிரச்சனை இல்லையே. பிப்ரவரி மாசமே வந்துட்டாரு. நாங்க எதிர்க்கலையே. ஓகே. நாங்க கோட்பாட்டுல முரண்டுக்கு இருக்கிறோம். ஓகே. சோ கோட்பாடு அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் விஜய் அவர்களை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை வந்து முழுமையா எதிர்க்குது நாம் தமிழர் கட்சி. இல்ல, கோட் எதிர்ப்பும் கூட நம்ம சரியா சொல்ல முடியாது. அந்த கருத்தை எதிர்க்கிறோம். நம்ம எதிர்ப்புங்கிறது வந்து திமுக அதிமுக தான் நமக்கு எதிரிகள். விஜய் எல்லாம் நமக்கு வந்து எதிரி எல்லாம் கிடையாது, ஒரு உதிரி. அவ்வளவு. அவரு எந்தவித கோட்பாடையும் தெளிவா வைக்கல, நிலைப்பாட்டையும் வைக்கல, களத்துல இறங்கி போராடல. வெறும் ட்விட்டர்ல வந்து பதிவு போடுறதும், அவர் வந்து நினைவேந்தல் நடத்தது கூட அவர் பணியூர்லயே வச்சு பண்றதும் நடந்தது. எந்தவித அவர் களத்துக்கே வரலையே, களத்துக்கும் வரல. இதுவரைக்கும் ஊடகங்கள் வந்து விஜய் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கு. ஏன் வந்து பத்திரிகையாளரை வந்து சந்திக்க முடியல? சந்திக்கிற என்ன தயக்கம்? பத்திரிகையாளர் சந்திச்சு அவங்க கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்லுங்க, அவன் தெரிஞ்சு போகும் உங்க லட்சணம். அப்ப உங்களுக்கு என்னன்னா, நீங்க பேசுகிற உரை, அந்த விகடன் மேடை உரையா இருக்கட்டும், இல்ல மாநாட்டு உரையா இருக்கட்டும், ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு பல தடவை நீங்க ஒப்பிச்சு பார்த்து அந்த படத்துல வசனத்தை இது பண்றது போல வெளிப்படுத்துவது போல வெளிப்படுத்து. தயாரிப்புகள் எதுவும் இன்றி எல்லா தலைவர்களும் பேசுறாங்களா? பேசணும். இல்ல பேசுறாங்களான்னு பேசணுங்கிற. மக்கள் பிரச்சனையே நீங்க உருவாங்க முடியலன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? நீங்க காவிரி சிக்கல் என்ன சிக்கல், முல்லை பெரியார் என்ன சிக்கல், பாலாறு என்ன சிக்கல்னு அது தெரியலன்னா என்ன ஆட்சிபாகம் பண்ணுவீங்க? அப்ப இந்த அடிப்படையே உங்களால உருவாக்க முடியலன்னா அப்ப என்ன நிர்வாகம் பண்ண முடியும்? என்ன மக்களுக்கான நல்லாட்சி தர முடியும்? எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து சொல்லி தரணும் அப்படின்னா எப்படி? அப்ப வந்து அடிப்படையில வந்து அவங்க என்ன சொல்றது, பிராய்லர் கோழி போல தான். அவங்க மக்களுக்கான தலைவர்கள் இல்ல, ஒரு போலியான பிம்பங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. சோ அப்போ தமிழக வெற்றி கழகத்தின் வருகை எந்த விதத்திலையும் நாம் தமிழரை பாதிக்கல, சுத்தமா ஒரு துளி கூட. எங்களுக்கு என்ன பாதி? அது விஜய்க்கு தான் பாதி. இல்ல, இளைஞர்களை வச்சு மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இது நான் என்னோட மனநிலையில நான் பாக்குறேன். அந்த இளைஞர்களோட மேபி அவங்களோட ஈர்ப்பு வந்து விஜய் அவர்களை நோக்கி போயிருமோ, நாம் தமிழர்ல இருந்து அந்த எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருமோ, அப்படிங்கிற மாதிரியான வாக்கு சதவீதத்தோட எண்ணிக்கை குறைஞ்சிருமோ. அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்து மிஞ்சு போனா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இருக்கலாம், 4 லட்சம் கூட மதிப்பிடுறாங்க அந்த கூட்டத்தை. அதை வச்சு அவர் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இருக்குங்கிற. இந்த நாட்டுல வந்து நடிகனை பார்க்க கூட்டம் கூடுறது மிக இயல்பு. நீங்க என்ன சொல்ல போனா, ஆந்திராவில் வந்து பிரஜாராஜ்யம் அப்படின்னு சிரஞ்சீவி கட்சி தொடங்கினாரு. கட்சி தொடங்கி அவர் 10 வருஷம் கூட தாக்க முடியல.
தேர்தலை தோத்து போன பிறகு கட்சியை கொண்ட காங்கிரஸ் நினைச்சிடறாரு, நினைச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கிறாரு. பிறகு மத்திய அமைச்சர் பதவியும் அவர் அங்கேயிருந்து விட்டுட்டு ஒட்டுமொத்தமா அரசியலுக்கு முழுக்க போட்டு திரும்ப திரைத்துறைக்கு திரும்பிடுறாரு. 10 லட்சம் பேருக்கு உண்ணா சிரஞ்சீவிக்கு ஆட்சியை வந்து குறுகிய காலத்துல பிடிச்சது என்டிஆர் தான், எம்ஜிஆர் கிடையாது, என்டி ராமராவ் தான் 8 மாசத்துல ஆட்சி பிடிச்சாரு. அதுக்கும் அங்க களச்சூழல் அப்படி இருந்துச்சு. அவர் வந்து ஆந்திராவோட தன்மான பிரச்சனை தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து முதலமைச்சரை மாத்திக்கொண்டே இருக்கு. ராஜீவ்காந்தி வந்து முதலமைச்சரை வானூர்தி நிலையத்துல வச்சு அரைஞ்சிடுறாரு. அப்ப தெலுங்குகளின் தன்மான பிரச்சனைங்கிற முழக்கத்தை வச்சு அன்னைக்கு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, எதிர்கட்சியோட பலவீனம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி பிடிக்கிறது. எம்ஜிஆரே ஆட்சி பிடிக்க காரணமே ஆளுங்கட்சி மீதான திமுக மீதான அதிருப்தி. எதிர்கட்சியா இருந்த அன்னைக்கு காங்கிரஸ் வந்து பிளவுபட்டுருச்சு, ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் பிளவுபட்டுருச்சு. அப்ப எதிர்கட்சியோட பலவீனம் இது எல்லாம் சேர்ந்து ஆட்சி பிடிக்க வழி ஏற்படுது. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சூழலே இல்லையே. அப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாக்கு பிடிச்சாதான் குறைந்தபட்ச இடத்துக்கு போக முடியும். அவர் அவ்வளவு காலம் தாக்கு பிடிக்க வாய்ப்பே இல்லையே. விமர்சனங்களை எப்படி பாக்குது நாம் தமிழர் கட்சி? இன்னைக்கு நேற்று நடக்கிற விமர்சனங்கள் இல்லாம ஒட்டுமொத்தமா இதுவரை 10 ஆண்டு கால விமர்சனங்களை கடந்து இப்போ சமீப காலங்களா ரொம்ப கீழ்த்தரமான தரக்குறைவான விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகி முதற்கொண்டு எல்லாருக்கும் இருக்குது. இது நாங்க அதை பொருட்படுத்தவே இல்லை. எங்களை வந்து இந்த விமர்சனங்கள், இந்த அவதூறு பரப்புரை, விமர்சனம் கூட கிடையாது, அவதூறு பரப்புரை. இந்த அவதூறு பரப்புரையெல்லாம் எங்களை வந்து ஒரு அணுவளவும் எங்களை சலனப்படுத்தவோ, எங்களை வந்து கடங்க செய்யவோ, எங்களை வந்து நிலை குலைய வைக்கவோ ஒருபோதும் செய்யாது. ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம்னா கடும் அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்புரையோ எல்லாத்தையும் கொண்டு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் வர்றோம். அதனால இதெல்லாம் ஒரு விஷயம். இதை தாண்டி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த அவதூறுகள்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம், இது கடந்து போய்த்தாங்க. ஓகே, தேர்தல் வெற்றி அப்படிங்கிறத நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்கு அந்த வெற்றி கிடைக்கும்? மக்கள் வரக்கூடிய 2026 சாத்தியப்படுத்துவாங்க, கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். 2026 மனசு வச்சுக்கிட்டு வேலை செய்கிறோம். முடிஞ்ச 2026 எங்களுக்கு வெற்றி வசப்படும். ஓகே, ஒருவேளை வெற்றி வாய்ப்பு தவற விடும் பட்சத்தில் என்ன காரணமா இருக்கலாம்? இது மக்களோட அரசியல் புரிதல்ல குறைபாடு இருக்கு, அப்படிதான் பார்க்கணும். ஓகே, வாக்கு காசு வாங்கி ஓட்டு போடுற வாக்கு செலுத்துகிற முறை இருக்குது. இப்போ 10 ஆண்டுகள் என்ன அரசியல் புரிதல் உருவாக்குச்சு? உருவாக்கி தானே இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கோம். 1.8 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கோம்ல. டெல்லியில வந்து ஒரே தேர்தலில் புரட்டி போற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கான சூழல் இல்லை. டெல்லியில படிச்சவங்க அங்க சமூக வலைத்தள பரப்புரை போதுமானது. அங்க ஒரே தேர்தலில் புரட்டி போட்ட முடியுது. பஞ்சாப்ல வந்து கொஞ்சம் தாமதமா தான் ஆம் ஆத்மிக்கு சாத்தியப்படுது. அதே போல வந்து தமிழ்நாட்டிலையும் நாங்க புரட்டி போடுவோம். ஒரு கால சூழல் வந்து வலியுறுத்தும். இப்போ திமுக ஆட்சி கட்டுல காங்கிரஸை வீழ்த்தி அமருது அப்படின்னா காரணம் வந்து மொழிப்போர் அந்த புரட்சி வந்து தமிழ்நாட்டை புரட்டி போடுது. ஆட்சியை வந்து ஐயாரத்தை வந்து திமுக பிடிக்குது. அதே போல நாம் தமிழர் கட்சியோட அரசியலின் தேவையை வந்து கடச்சூழல் காலம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாம் தமிழர் கட்சி வந்து 8 விழுக்காடு மக்கள் வந்து வாக்கு செலுத்திருக்காங்க. அதில் வரக்கூடிய தேர்தல் காலத்துல நிச்சயம் நாம் தமிழர் கட்சி வாக்கு போடுவாங்க, அதிகாரத்தை நோக்கி கொண்டு செல்வாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஓகே, உட்கட்சி பூசல் அப்படிங்கிற வார்த்தைக்கு சில நாட்களா தொடர்ந்து நாம் தமிழருக்குள்ள நிறைய உறுப்பினர்கள் வெளியேறது, நிர்வாகிகள், மாவட்ட ரீதியான நிர்வாகிகள் இது சரியா இயங்கல, சில சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் இருக்கு, இது எங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வெளியேறிட்டு இருக்காங்க. இதை எப்படி கையாளுது நாம்? இல்ல, இது வந்து ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு போலியான ஒரு கருத்துருவாக்கம், ஒரு ஊடக கட்டமைப்பு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. 11-12 காலகட்டத்தில் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வந்து அதிகமான ஒருத்தர் வெளியேறி தமிழர் முன்னேற்ற கழகங்கள் அமைப்பு கட்டாரு. 12-13 காலகட்டத்தில் வந்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த சில பேர் வெளியேறி மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு அமைப்பு கட்டுறாங்க. இது போல பல அமைப்புகள் நாம் தமிழர் கட்சியை பிரிஞ்சு போனவங்க அமைப்பு தொடங்கி அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாம அவங்க எல்லாம் போயிட்டாங்க, கரைஞ்சு போயிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வெளியேறினவங்க வந்து அவங்க ஒரு இயக்கத்துல பயணிக்கிறதோ அது நடந்துருக்குது. ஆனா 4 பேர் வெளில போறாங்கன்னா 40 பேர் உள்ள வர்றாங்க, 400 பேர் உள்ள வர்றாங்க, 4000 பேர் கூட உள்ள வர்றாங்க. இன்னைக்கு ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா நாம் தமிழர் கட்சியில யாராவது வெளியேற்றாங்கன்னா அதை செய்தியாக்குது, ஊதாகரப்படுத்துது. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டத்தை நடத்துறாங்க, மக்கள் கூட்டம் அதிகமா இருந்துச்சு, நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு செயல்பாடு எடுக்கிறாங்க, மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்கன்னா அதை உருவ செய்தியாக்குது. கடந்த 29ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை, மாணவர் பாசறை, மகளிர் பாசறை இணைஞ்சு தமிழ்நாடு முழுக்க 1000க்கும் மேலான இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டோம். அந்த ஒரு நாள்ல மட்டும் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சேர்ந்தவங்க 14,000 பேர், குறைந்தது 14,000 பேர். ஒரே நாள்ல ஒரு கட்சியில 14,000 பேர் சேர முடியும்னா அந்த கட்சி மக்கள் மத்தியில எவ்வளவு நம்பிக்கையை வச்சிருக்கும், நம்பிக்கை கொண்டிருக்கும். இதுல இப்ப திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க, மதிமுக இருக்கு, மக்கள் நீதி மையம் இருக்கு. இந்த மதிமுகவுல கடந்த 5 ஆண்டு காலம் எடுத்துக்கோங்க, கடந்த 5 ஆண்டு காலத்துல 100 பேர் சேர்ந்துருப்பாங்க, வாய்ப்பே இல்லை. மக்கள் நீதி மையத்துல கடந்த 6 மாத காலம் எடுத்துங்க, 6 மாத காலத்துல 50 பேர் கட்சியை சேர்ந்துருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. மதிமுகவோ மக்கள் நீதி மையமோ கட்சியோட வளர்ச்சி வந்து மட்டுப்பட்டுருச்சு, முடிஞ்சு, நீ வளராது. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சியில ஒருத்தங்க போனாங்கன்னா 100 பேர் உள்ள வருவாங்க. 100 பேரை
உள்ள சேர்க்கக்கூடிய உள்ளாற்றல் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. அதனாலதான் ஒரே நாள்ல 14,000 பேரை உறுப்பினரா நாம் தமிழர் கட்சி சேர்க்க முடியுது. அதனால ஊடகங்கள் எப்படி காட்ட முயற்சி பண்ணதுன்னா, தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து திமுகவோட கட்டுப்பாட்டு இருக்குது. அதனால நாம் தமிழர் கட்சியில மட்டும் தான் உட்கட்சி பூசல் இருப்பது போல, அண்ணன் சீமானவர்கள் மட்டும் தான் கார்ல போறது போல, மற்றவங்க எல்லாம் கட்ட வண்டியில போறது போல, ஷேராட்டோல போறது போல, நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறை கருத்து வாக்குகள், அவதூறு பரப்புரைகள், தனிநபர் தாக்குதல்கள் இதை தொடர்ச்சியா வந்து ஊடகங்கள் ஊக்குவிச்சு கொண்டே இருக்கு. அதை ஊடகங்கள் வந்து முன்னெடுத்து செய்யுது. அதன் வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி யார் வெளியேறினாலும் அதை செய்தியா மாற்றுவது. அண்ணன் சீமான வந்து பரப்புரைக்கு போவாங்க, பரப்புரைக்கு போது செய்தி ஆகாது. ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுவாங்க, அந்த கருத்து விவாத பொருளாகாது. கட்சி விட்டு யாராவது வெளியேறிட்டா அதை பூதாகரப்படுத்துவாங்க. ஏன்னா 8 விழுக்காடு வாக்கு அட்டிட்டோம், இதை தாண்டக்கூடாது, இதோட முடிச்சு விட்டுறணும், மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுட்டோம், நாம் தமிழர் கட்சி ஏறவே கூடாது. அப்ப என்ன எப்படி வீழ்த்தலாம்? நாம் தமிழர் கட்சிக்குள்ள சிண்டு முடிச்சு விடலாம், தனிப்பட்ட தாக்குதல் கொடுக்கலாம், ஆடியோக்குள்ள விட்டு கட்சிக்குள்ள வந்து குழப்பத்தை ஏற்படுத்தலாம், கட்சி கொடுத்தா எதிர்மறை பிம்பத்தை ஏற்படுத்தலாம். இப்படின்னு இது எல்லாமே திட்டமிட்ட ஆடு மறுக்கத்தோட வேலை. உளவுத்துறை காவல்துறை செய்து சேர்ந்துக்கிட்டு கட்சியை விட்டு வெளியேறாங்களா அவங்கள பாரு, கண்காணிச்சு அவங்கள பேட்டியை எடுத்து போடு அப்படின்னு இதை வந்து காவல்துறை ஒரு வேலையாவே செய்து கொண்டிருக்கு, உளவுத்துறை வேலையா செய்து கொண்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு பொருட்டு இல்லை. இதை தாண்டி இதை உடைச்சு தகர்த்தா நம்ம பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது அவர் மீதான கைது நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு போராட்ட காலத்துக்கு போய் மக்கள் குரலா நின்று பேசுறதையே வந்து தடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ இந்த விஷயத்துக்கு தீர்வா என்ன செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க? இல்ல, ஆளக்கூடிய அரசுங்கிறது கொஞ்சம் கூட அற உணர்ச்சியற்ற நியாய உணர்ச்சியற்ற அரசா இருக்கு. நாம அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவி வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் செய்ய போனா அதுக்கு அனுமதி இல்லை. நான் மட்டும் இல்ல, பாமக போனா பாமக அனுமதி இல்லை. பாஜகவை சேர்ந்த மகளிர் அணியினர் வந்து அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போனா அவங்களை கைது பண்ணி ஆட்டு மந்தைகள் அடைக்கப்பட்ட மன்றத்தில் அடைக்கிறாங்க. அதே போல வந்து தாவேக்காரங்க வந்து துண்டறிக்கை கொடுக்க போனா அது கைது பண்றாங்க. இப்படி எதிர்கட்சிகள் அத்தனை பேரையும் வந்து இந்த அரசு முடக்குது. இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சமயத்துல நாளை தினம் ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்புனா, நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரங்கள்ல திமுக ஆளுநரை எதிர்த்து போராட்டம் பண்ணுது. இந்த போராட்டத்தை எப்படி காவல்துறை பார்க்க போகுது? அனுமதி வழங்குமா இல்ல கைது பண்ணுமா? நாளைக்கு வந்து கை கட்டி வாய் மூடி இருப்பாங்க. ஏன் இருப்பாங்கன்னா திமுக அரசோட போராட்டம். இவங்களுக்கு வந்து நாட்டில் ஒரு முதன்மையான சிக்கல் இருக்கு அப்படின்னா அதை மடைமாற்றணும். ரெண்டே ஒண்ணு அண்ணாமலை, இன்னொன்னு ஆளுநர். நாட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு? இப்ப கட்டின பயனுது. மத்திய அமைச்சரை விட 15 ஆண்டுக்கு மேலாக அங்க வைத்தது திமுக. 15 ஆண்டுக்கு மேல VP சிங், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங்னு பல பிரதமருக்கு கீழே இருந்தீங்க. குறிப்பா 2004-2009 காலகட்டத்துல அன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் தாங்கி பிடிச்சது திமுக. வடக்கு வாழு தெற்கு தைங்கிற முழக்கத்தை வடக்கு கொடுக்கிறது, தெற்கு வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அன்னைக்கு வலி வாய்ந்த இடத்துல இருந்தீங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவை இயக்குது அப்படின்னு வர்ணிக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்துல ஆளுநர் பதவியை நீக்குங்க, ஆளுநரோட அதிகாரத்தை மட்டுப்படுத்துங்க, இல்ல ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதலுக்கான காலக்கெடு நிர்மாணம் பண்ணுங்க, இல்ல ஆளுநர் வந்து ஒரு டம்மி போஸ்டா மாத்துங்க. இப்படி ஏதாவது ஒரு அழுத்தத்தை நிர்பந்தத்தை கொடுத்துச்சா? இல்ல. நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் பேசினாங்களா? சுர்ஜித் சிங் பர்னாலான்னு ஒரு ஆளுநர் இருந்தாரு. அந்த ஆளுநருக்கு அப்ப கருணாநிதி ஐயா வந்து ஒரு முறை சொன்னாரு நாட்டுக்கு தாடின்னு இந்த முழக்கத்தை வச்சாரு. 2006 ஜனவரி மாசம் கேபிள் மசோதாவை வந்து அதிமுக அரசு ஏற்றுது. கேபிள் மசோதானோட இது தயாநிதி மாறனை குருவிக்கிறது, கலாநிதி மாறனை குருவிக்கிறது, இது வந்து SCBயை குருவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை ஏற்றிய பிறகு அன்னைக்கு திமுக சட்டசபை எதிர்க்குது. எதிர்ப்பதற்கு கூட உரிமை உண்டு, நான் ஏற்கிறேன். ஆனா அந்த மசோதா இயற்றப்பட்ட பிறகு தயாநிதி மாறனும் கருணாநிதி போய் ஆளுநர் பர்னாலாவை பார்த்து இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தரக்கூடாது என்று வலியுறுத்தினாங்க. ஆனா எங்க போச்சு மாநில சுயாட்சி? நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் முழக்கம். கடந்த ஆட்சி காலத்துல வந்து சட்ட கிழிஞ்சு போன நிலையில ஆளுநரை பார்த்து என்ன புகார் சொன்னாரு? ஆளுநர் வந்து ஆட்சியை கலைப்பதற்கான சட்டப்பிரிவு 356 மாநில இறையாண்மைக்கு எதிரானது. இந்த 356 நீக்குங்கன்னு எனக்காவது மத்திய அமைச்சர்களை திமுக பாடத்தான் கொடுத்துட்டா? எதுவுமே கிடையாது. இப்ப நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த வன்கொடுமை விவகாரம், அதுல இருந்து தப்பிக்கணும், அதை மடைமாற்றணும். அதுக்கு ஆளுநரை வச்சு ஒரு போராட்டங்கிற பேர்ல ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அதனால அவங்க போராட்டம்னா சிறப்பா நடக்கும். மற்றவங்க போராடினாங்கன்னா அடக்குமுறை ஒடுக்குமுறை கையாளுவாங்க. நாட்டு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான் இந்த அரசு எப்பேற்பட்ட அரசுங்கிறத அவங்க சொல்ல வேண்டியது. பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு? இதுக்கப்புறம் என்ன மாதிரி எடுக்கும்? நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் வள்ளூர் கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யிருந்தோம், அறப்போராட்டம். அதுக்கு அனுமதி மறுத்து கைது பண்ணி கொண்ட மன்றத்தை அடைச்சாங்க. அதே சமயத்தில் தமிழ்நாடு முழுக்க வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் வந்து போராட்டங்கள் எடுத்தோம், அங்கேயும் கைது பண்ணாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டம், திருமணை கூட்டம், அந்த ஆர்ப்பாட்டம்
இந்த பல்வேறு வடிவங்களில் வந்து கருத்து பரவலை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். அதற்கான நீதியை வலியுறுத்தி கொண்டிருக்கோம். சமூக வலைதளங்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கோம். அதனால நீதி கிடைக்கிற வரைக்கும் அந்த செய்தியோட உயிர்ப்பு தன்மை இழந்தக்கூடாதுனால தொடர்ச்சி அதை பேசி வர்றோம். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வர்றோம். அதை தொடர்ச்சியாக நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பேசுவோம். ஓகே, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல அதுல வந்து அந்த ஞானசேகரங்கிற ஒரு ஆள் வந்து தனி ஒரு ஆள் கிடையாது. அவன் பின்னாடி வந்து அதிகார வர்க்கத்தின் தொடர்பு இருக்கு, ஆளுங்கட்சியோட பின்புலம் இருக்கு. அமைச்சர் மாசுவை வந்து எல்லாரும் பார்த்துட முடியாது. பல பேருக்கு வந்து மருத்துவம் தொடர்பான கோரிக்கைகள் வைக்கணும், மாசுவை பார்க்க விரும்புறாங்க, எல்லாரும் பார்க்க முடியறது இல்லை. ஆனா மாசுவோட பல புகைப்படங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாசுவே வீட்டுல போய் சாப்பிட்ட மாதிரி புகைப்படம் இருக்கு. மாசு ஏன் தெளிவுபடுத்தல? ஓகே, அப்ப மாசுவுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லைன்னா மாசு கிட்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்ட வந்து ஞானசேகரனை அறிவுப்படுத்தது. அப்ப அது குறித்தான எந்த கேள்வியுமே இல்லையே. துணை முதலமைச்சர் பக்கத்துல சாதாரணமா இருக்கானே. அன்னைக்கு 23ஆம் தேதியே அவன் கைது செய்யப்பட்டு 15 பேர் எடுத்துறாங்க. யார சந்தேகப்பட்டு இவன் யார் இதுல பாலியல் படுகொலை பண்ண அப்படின்னு. அதை இவனும் தெரியுது, இவனு இருக்கான்னு தெரியுது, இவன் குற்ற பின்னணி கொண்டவனு தெரியுது. தெரிஞ்சவனை விடுவிச்சு தராங்க. விடுவிச்ச பிறகு அடுத்த நாள் செய்தி பெருசான பிறகு அரசியல் நெருக்கடி பிறந்த பிறகுதான் அவனை திரும்ப கைது பண்றாங்க. அவன் வந்து சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளி. சரித்திர பதிவேடு குற்றவாளின்னா உளவுத்துறை, காவல்துறை அவன் செயல்பாட்டை கண்காணிக்கணும். அவன் ஒவ்வொரு நகரையும் கண்காணிக்கணும். அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அதுவும் அண்ணா பல்கலை வளாகத்துல எப்படி பண்ணும்? அது வந்து இந்தியாவிலே முதன்மையான அந்த வரிசைப்படுத்தினா அதுல ஒன்னா வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல மிக முதன்மை வாய்ந்தது. இதுக்கு கீழே 60க்கும் மேற்பட்ட கல்லூரி உறுப்பு கல்விகள் இருக்கு. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதுக்க வந்து IIT இருக்கு, இந்திய தொழில்நுட்ப நிறுவனம். அருகாமையில வந்து காந்தி மண்டபம், ஆளுநர் மாளிகை. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே வந்து வேந்தர் வந்து ஆளுநர் தான். இவ்வளவு கவனிக்கப்படுற முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்குள்ள எப்படி ஞானசேகரங்கிற ஒருத்தன் இரவு வேலையில போன ஒரு நாள் போல தொடர்ச்சியா போய் கொண்டிருக்காங்க. அப்ப உளவுத்துறை என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கருவி CCTV கேமராலாம் ஏன் வேலை செய்ய போச்சு? அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன? அவன் வன்கொடுமை செஞ்சுட்டு அவன் தைரியமா வெளில போறான்னா அவனுக்கு என்ன தெரியும்? அந்த பெண்ணு படிச்ச போய் சொல்லிடுவா அப்படின்ற பயம் இல்லை. ஏன் இல்லைன்னா சொன்னா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாங்கிற அசட்டுத்தரமான துணிச்சல், தைரியம். அது ஏன்னா அதிகார பின்புலத்துக்குங்கிற தனிய துணிவுதான். அப்ப அதிகார பின்புலம் இருக்கு. இது ஞானசேகரனோட தொடங்கி ஞானசேகரோட முடியல. ஒரு சார்கிட்ட பேசினதா சொல்லி அந்த மாணவி கொடுத்த புகார் பண்ணது இருக்கு. அப்ப சாருங்கிற ஆளியார் அதையே மூடி மறைக்குது. இந்த வழக்கோட விசாரணை முடியல, எல்லாமே முடிவடையல. அவனை வந்து இந்த கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியல. அதுக்குள்ள முந்தி கொண்டு அருண் வந்து யாருமே இல்லை, அவன் பிளைட் மோட்ல வச்சுதான் பேசினான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதை உயர்நீதிமன்றமே கண்டிக்குதே. இவ அருண் மேல நம்பிக்கை இல்லாம காவல் ஆணையம் மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு குழு அமைக்குது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பாலியல் கூட நடந்திருக்கு. இதுவரை நாம் பேச்சு கொடுக்கிற தருணம் வரைக்கும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த நிர்வாகத்தை சேர்ந்த யார் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கல. அது எல்லாமே ஒரே ஒரு புள்ளி நிற்குது. அப்ப யாரையோ காப்பாற்ற வேலை செய்யறாங்க. ஸ்ரீமதி வந்து இறந்து போனப்ப அன்னைக்கு வந்து ஊடகங்கள் பேசக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தணிக்கையை போட்டாங்க. அதே போல சாவித்திரி கண்ணன்கிற பத்திரிகையாளர் பேசினப்ப கைது பண்ணி நெருக்கடிகரமா விடுவிச்சாங்க. அன்னைக்கு வந்து ஸ்ரீமதிக்கு வந்து நியாயம் கிடைக்கல. அவரோட அந்த நினைவிடத்தில் எழுதப்பட்டிருக்கு, இங்க வந்து ஒன்னோடு சேர்ந்து நீதியும் உறங்குது. பெண்ணியம்னு பேசுறாங்க, ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கல. இப்ப வந்து இந்த தங்கச்சி நீதி கிடைக்கல. நீதி கிடைக்க வரைக்கும் விடக்கூடாதுன்னு நாம் போராடணும். இந்த அரசு சாத்தியப்படுத்த வரைக்கும் நம்ம நெருக்கடி கொடுத்து போறோம். மிகச்சிறந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இது சார்ந்த செயல்பாடுகள்ல நாம் தமிழர் இயங்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உங்களோட வார்த்தைகள் மூலமா பெற்றிருக்கும். இவ்வளவு நேரம் எங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்தமைக்கு மிக்க